வணக்கம் நண்பர்களே. ராகுவை பற்றிய தொடர் பதிவுகளில் ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனின் சாரத்தில், அதாவது சந்திரனின் நட்சத்திரங்களில் இருக்கின்ற பொழுது என்ன பலன்கள் உண்டாகும் என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். ஏனென்றால் ஜோதிடம், சாஸ்திரம் இதெல்லாம் கடல் அளவு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மையப்படுத்தி நாம் சொல்ல ஆரம்பித்தால் அது முடிவில்லாதது, இன்ஃபினிட்டியாக சென்று கொண்டே இருக்கும். சிறிது பார்ப்போம். ராகு நல்லவனா கெட்டவனா? சினிமாவில் வருவதைப் போல தெரியலையே என்று சொல்ல முடியாது. இருக்கின்ற இடத்தை பொறுத்து தான், சேர்க்கின்ற சேர்க்கையை பொறுத்து தான் ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்ல முடியும். ராகு சந்திரனின் சாரத்தில் இருக்கின்ற பொழுது எத்தகைய பலன்கள் உண்டாகும்? சந்திரனின் சாரம் என்றால் சந்திரனின் நட்சத்திரங்கள். சந்திரனின் நட்சத்திரங்கள் என்னென்ன? ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த ரோகிணி ரிஷபராசியில் முழுமையாக இருக்கிறது. ஹஸ்தம் கன்னிராசியில் முழுமையாக இருக்கிறது. திருவோணம் மகர ராசியில் முழுமையாக இருக்கிறது. ஆக ரிஷபராசியில், கன்னிராசியில், மகர ராசியில் சந்திரனின் நட்சத்திர சாரத்தில் ராகு இருந்து அதனுடைய தசை புத்தியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அது ஒரு தோஷ காலம். ஏனென்றால் இயற்கையிலேயே ராகுவுக்கும் சந்திரனுக்கும் பகை. சந்திரன் ஒளி கிரகம் என்றால் ராகு நிழல் கிரகம், சாயா கிரகம். சந்திரன் வலிமையை கொடுக்கக்கூடியது என்றால் ராகு வலிமையை கெடுக்கக்கூடியது. சந்திரன் குளிர்ச்சி கிரகம், தேக்கி வைத்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். ராகு விரயம் செய்யக்கூடிய கிரகம். உடலின் ஆன்ம சக்திக்கும் உடலின் தேக சக்திக்கும் சந்திரன் மிகவும் முக்கியம். இந்த இரண்டையும் மிக எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விரயம் செய்வதில் ராகு முதலிடம். ராகு நிழல், சந்திரன் வெளிச்சம். இவர்கள் ரெண்டு பேரும் சேரும் பொழுது என்ன பலன்? வெளிச்சத்தை நிழல் மறைத்தால் கிரகணம். ஒரு பக்கம் சூரியன், நடுவில் பூமி, இந்த பக்கம் சந்திரன். சூரியனின் வெளிச்சத்தில் பூமி நடுவில் சிக்கி பூமியின் நிழல் சந்திரன் மேல் விழுவதை சந்திர கிரகணம் என்கிறோம். இது ஏதோ ஒரு பௌர்ணமி நாளில் உண்டாகும். அப்படியானால் சாஸ்திர ரீதியில் பாம்பு கவுகிறது என்பார்கள். பாம்பு என்றால் நிழல், நிழல் என்றால் ராகு, ராகு கவுகிறது. ஆக சந்திரனும் ராகுவும் சேரக்கூடிய அமைப்பு பல நேரங்களில் பல விதங்களில் உண்டாகும். சந்திரன் கிரகம் ராகு சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கிரகம் சந்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, சந்திரனுக்கும் ராகுவுக்கும் உள்ள தோஷ காலம் அப்போது செயல்படுகிறது. அதில் ராகு தசையில் சந்திரனின் சாரத்தில் ராகு ஜென்ம ஜாதகத்தில் இருந்து தசையை நடத்துகின்ற பொழுது அது ஒரு கிரகண தோஷ காலம், சந்திர கிரகண தோஷ காலம் அப்போது அவர்களுக்கு நடக்கிறது என்று பொருள். சந்திரன் தாய்க்குரிய காரகத்துவம், உடலின் தேஜஸ், பொலிவு, ஆற்றல், மன தெளிவு, தைரியம், அத்தனைக்கும் ஆதிபத்தியம் சந்திரன். இத்தனையும் கெடுத்துருவார். அவர் தெளிவான சிந்தனையை குழப்பிடுவார். ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க விட மாட்டார். தாய்மாரோடு சண்டை வரும். தாயுள்ளத்தோட கருணையோடு நம்மக்கிட்ட இதுவரைக்கும் யாரெல்லாம் நடந்துக்கிட்டாங்களோ அவங்களோடலாம் சண்டை வரும். ஏனென்றால் மென்மையான தன்மை உள்ள மனிதர்கள் அனைவரும் சந்திரனின் வயப்பட்டவர்கள், சந்திரனின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள், சந்திரனின் கருணை அதிகமாக பெற்றவர்கள். இந்த மென்மைத்தன்மை இருப்பதால் தான் தாய்மையை சந்திரனுடன் கூறுகிறோம். ஆனால் ராகு கடும் கிரகம். சில இடங்களில் வட இந்தியாக்களில் கூட ராகு கிரகத்தை பாம்பு வடிவத்தில் இல்லாமல் சிங்க வடிவத்தில் வழிபடுகிறார்கள். மிகவும் அகோரமான ரூபம் உள்ளவர் ராகு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அகோர ரூபம் என்பதை விட இது தெளிவற்ற வடிவம், தெளிவற்ற காந்த சுழற்சி, தெளிவற்ற நிலை. எங்கே சென்றாலும், யாருடைய ஜாதகத்தில் அது தசை புத்தியாக சென்றாலும், யாருடைய ராசியில் மையமாக கொண்டு சென்றாலும் அது சிதறடித்து விடும், புயல் கடந்த பூமி போல. ஆக ராகு சந்திரனின் சாரத்தில் இருக்கின்ற பொழுது ராகு தசை, ராகு புத்தி நடக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு ஒரு தோஷ காலம் பிடித்து விட்டது. சந்திரன் மனோகாரகன், புத்திகாரகன் என்பதால் புத்தியை கெடுத்துவிடும். மனக்குழப்பங்கள் அதிகமாகும். பலருக்கு மனப்பிரமை, மனநோய்கள் உண்டாகும். மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யோசனை யோசனை யோசனை, இதுவா அதுவா, அதுவா இதுவா, எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. மேலே மேலே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் ஒரு திடமான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு திடமான முடிவுகள் எடுப்பவர்களோடையும் இணக்கமாக மாட்டார்கள். தனக்குத்தானே அதிகமாக குழப்பம்
விளைவித்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் யார் என்றால் இப்படிப்பட்ட சூழலில் இருப்பவர்கள். அவர்களுடைய உள்ளங்கை ரேகைகளை பார்த்தால் கூட ஆயிரக்கணக்கான ரேகைகள் போகும். உள்ளங்கை மென்மையாக இருக்கும், ஆனால் ஆயிரக்கணக்கான ரேகைகள் போகும். எந்த ரேகைகளும் அழுத்தமாக கூட இருக்காது, கண்ணா பின்னாவென்று போகும். இப்படி ஏகப்பட்ட ரேகைகளுடன் இருப்பவர்களை பார்த்தாலே அதிகமான மனக்குழப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். புத்தி ரேகையோ நீச்சத்தில் சென்று சேர்ந்திருக்கும். இப்படியெல்லாம் இது அடுத்த கிளை, அதை அப்பிறகு பார்ப்போம். ஆக ராகு சந்திரனின் நட்சத்திரத்தில் இருந்து தன்னுடைய ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் என்ற காலகட்டத்தை நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுடன் பிரச்சனை உண்டாகும். அதே சமயத்தில் மனக்குழப்பம் அதிகமாகி பிற பெண்களுடன் சண்டையிடுவார்கள். வெளியிடங்களில் நல்ல பெயர் வராது, தவறான வழிகளில் ஈடுபடுவார்கள். மயக்கத்துக்குரிய ராகு புத்திக்குரிய சந்திரனுடன் சேருவதால் அவர்களுக்கு தீய பழக்கங்கள் உண்டாகும், போதை பழக்கங்கள் உண்டாகும், மது பானம் சம்பந்தப்பட்ட போதை வஸ்துக்கள் மேல் ஆர்வம் உண்டாகும். எதையாவது செய்து நன்றாக தூங்கலாம், எதையாக செய்து நன்றாக வீரியமாக விருத்தி அடைந்து அதிகமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம், உடல் ரீதியாக அனுபவிக்கலாம், மன ரீதியாக அனுபவிக்கலாம் என்று தறிகெட்டு ஓடக்கூடிய அளவில் மனம் நிம்மதியற்று தெளிவற்று காணப்படும். ஆகவே யாருடைய ஜாதகத்திலாவது ரோகிணி அஸ்தம் சந்திரன் இந்த நட்சத்திர சாரங்களில் ராகு வீட்டிலிருந்து ராகு தசை ராகு புத்தி நடப்பதை அறிந்தால் அவர்கள் மேல் கூடுதல் கவனம் செய்யுங்கள். ஏனென்றால் ராகு மரணத்துக்கும் காரகத்துவம் உடையவர், சந்திரன் உடலுக்கும் காரகத்துவம் உடையவர், மனதுக்கும் காரகத்துவம் உடையவர். ஆக உடலையும் மனதையும் மரணப்படுகொழில் தள்ளுவதற்கு கூட அந்த ராகு தசை ராகு புத்தி ஏதுவாகிவிடும். ஆகவே ராகு இப்படிப்பட்ட சந்திர சாரங்களில் இருந்து யாருடைய ஜாதகத்திலாவது ராகு தசை ராகு புத்தி நடக்கிறது என்றால் உடனே அவர்களை கவனியுங்கள், அவர்கள் மேல் அக்கறை செலுத்துங்கள். இல்லாவிட்டால் மிகப்பெரிய பாதகங்களுக்கு அவர்கள் ஆளாகக்கூடிய காலகட்டமாக அது அமைந்துவிடும். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உரிய பரிகாரங்களை செய்து உரிய அக்கறையை செலுத்தி உரிய விதத்தில் அன்பை செலுத்தி அவர்களும் இந்த சமூகத்திற்கு வேண்டியவர்கள் என்ற ஒரு பொறுப்புணர்வை அவர்களுக்கு உரைக்கின்ற விதத்தில் உரைத்து அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது அருகில் இருப்பவர்களின் கடமை. கூடுதலாக தெய்வ பலத்தை அதிகரித்து கொண்டு அவர்கள் உரிய விதத்தில் சரியான வழிகாட்டுதலுடன் பரிகாரங்களை மேற்கொண்டால் இந்த காலகட்டத்தை எளிதில் மிக அருமையாக கடக்கலாம் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை தொடர்ந்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.